உங்களை பொறுத்த வரைக்கும் அம்பாள் வழிபாடு எந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றும்? பையன் முருகனை கும்பிட்டா வீட்டில் அவங்க அம்மா வந்து அம்பாளை வழிபடுவாங்க. முருகனும் அம்பாளும் பின்னி பிணைந்தவங்க. அம்பாளிடமிருந்து பரிபூர்ண அருளை நீங்கள் பெற வேண்டும் என்று நினைத்தால் எந்த கோவிலில் கருவறை உள்ள லைட்டு இல்லாமல் விளக்கு மட்டும் எரிஞ்சு அந்த விளக்கோடி வெளிச்சத்தில் அம்பாளின் முகம் தெரிகிறதோ, சிவபெருமானை அடைய ஆடி என்ற ஒரு பெண் சிவபெருமான் மனைவி மாதிரி தோற்றத்தில் போய் மாட்டிக்கிட்டான். அவ சிவபெருமான் கிட்ட சாபம் வாங்கிட்டான். இந்த அம்பாள் முகத்தை விளக்கில் கூட காட்ட முடியாத அளவுக்குலாம் அந்த எண்ணெய் வாங்க கூட காசு இல்லாத கோயிலாக இருக்கும். அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் எண்ணெய் வாங்கி கொடுங்க. இன்னும் உங்களுக்கு பல கோவில்கள் தெரிந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்தந்த ஊரில் சார் எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது, இந்த ஊரில் உள்ள லைட்டே கிடையாது, விளக்க வெளிச்சத்தில் தான் அம்பாள் இருக்கா, நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா அதை பார்த்து பல பேர் பயனடைவாங்க. திருவொற்றியூர் வடிவுடையம்மன் காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் வந்து உள்ள லைட்டு கிடையாது, விளக்கில் தான் நீங்கள் அம்பாளை பார்க்குறீங்க. யாராக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்துக்குள்ளே இந்த 2 கோயில் தரிசனம் செய்து விடுங்கள். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சம்பத் சுப்பிரமணியம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நம்ம அப்படியே நார்மலாக தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து உங்களை பார்த்தோன்னே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ரொம்ப வேகமாகிடும் சார். ரொம்ப ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கீங்க நீங்கள் வரும்பொழுது எல்லாமே. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஆடி மாத நல்வாழ்த்துக்கள். முதல்ல எப்பவுமே எல்லாருக்குமே வந்து சக்தி வேணும், ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி வேணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்ககிட்ட நிறைய இருக்குது. அண்ட் காமனாகவே சக்தி இல்லைன்னா சிவனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆடி மாதம் வந்து சக்தி வழிபாடு, சாக்த வழிபாடு, அம்பாளை வந்து வணங்குறது வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை நிறைய பேரோட லைஃப்பில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு முருகரோட பக்தர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் கூட நிறைய பேசினதில் வந்து முருகரை கும்பிட்டவங்க வந்து அம்பாளை வந்து தொடாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அம்பாள் வழிபாடு எந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றும்? அண்ட் இந்த ஆடி மாதத்தை பற்றி ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லுங்கள் சார். ஓகே மேடம். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முருகரை அம்மா கும்பிட்டா பையன் அம்பாளை கும்பிடுவான். பையன் முருகனை கும்பிட்டா வீட்டில் அவங்க அம்மா வந்து அம்பாளை வழிபடுவாங்க. முருகனும் அம்பாளும் பின்னி பிணைந்தவங்க. ஒரு வீட்டில் முருக பக்தர் இருக்கானாலே அவங்க வீட்டு குலதெய்வம் அம்பாளாக தான் இருக்கும், இல்லை அவங்க இஷ்ட தெய்வம் அம்பாளாக தான் இருக்கும். ஒரு வீட்டில் இஷ்ட தெய்வம் அம்பாளாக இருந்தால் அவங்க வீட்டு குலதெய்வம் முருகனாக இருக்கும். முருகன் இல்லாத அம்பாள் இருக்க மாட்டான், அம்பாள் இல்லாத வீட்டில் முருகன் இருக்க மாட்டான். 2 பேரும் ஒரு வீட்டில் சாக்ஷாத் அப்பா முருக கடவுள்னா அம்மா வந்து அம்பாள் கடவுளாக இருப்பான். முருகன் இருக்கிற இடத்துல அம்பாள் இருப்பா. எத்தனை லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்தாலும், நம்ம பொது தளத்தில் ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறோம் மேடம், எத்தனை லட்சம் மூளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கும். கண்டிப்பாக. அப்போது நம்ம சொல்கிற கருத்து ஸ்ட்ராங்காக இருக்குன்ற பட்சத்தில் தான் இந்த விஷயத்தையே நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் மறுக்கவே முடியாது. இல்லை சார் அப்படிலாம் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுவேன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம். 2வது மேடம், இந்த அம்பாள் வழிபாடை பற்றி கேட்டிங்க. ஆமாம். அதாவது சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு நான் உள்ளே வந்துடுறேன். இன்றைக்கி டெம்பிள் எக்ஸ்பிரஸில் உட்காந்து சம்பத் சுப்பிரமணியம் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அம்பாள் தான். என்னை எல்லாரும் முருக பக்தராக தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்குன்னு வைங்களேன். அது சொல்கிறேன். நம்ம சுயசரிதைன்னு ஒன்று வெளியிடும்பொழுது பல ரகசியங்கள் வெளியிடுவோம். ஆடியோ புக்குன்னு ஒன்று இருக்குல்ல? ஆமாம், அதில் கண்டிப்பாக பண்ணுவோம். சிவபெருமானை ஒரு பெண் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார். அவள் என்ன செய்கிறார் என்றால், சிவபெருமானின் மனைவி போலவே தோற்றம் எடுத்து சிவபெருமானை நெருங்குகிறார். சிவபெருமான் அதை என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி ஃபீல் ஆகுது, நீ என் மனைவி கிடையாதுன்னு கண்டுபிடிக்கிறார். ஓகே. கண்டுபிடித்த பிறகுதான் தெரிகிறது அவள் தன் மனைவி அல்ல, வேறொரு பெண் என்று. இப்படி அநீதி இழைத்த காரணத்துக்காக இந்த பூலோகத்திலே உன்னை யாரும் தீண்டத்தகாத ஒரு கசப்பான மரமாக நீ பிறப்பாய் என்று சபதம் எழுதுகிறார், சாபம் கொடுக்குறார். அந்த மரம் தான் வேப்ப மரம். அந்த பொண்ணுடைய பேர் வந்து ஆடி. அப்போ கேட்குறா, நான் என்ன தவறு செய்தேன், தங்கள் மீது முகம் கொண்டது தவறா அப்படின்னு கேட்டு அழுது புலம்பி எனக்கு சாப விமோச்சனம் கேட்க போய், உன் பெயரிலே ஒரு மாதம் பிறக்கும், உன் மாதத்திலே உன்னை அனைவரும் வணங்குவார்கள்னு சொல்கிறார். அதுதான் அந்த வேப்ப மரத்தை வேப்பஞ்சாலை கொடுக்கறது, வேப்பலையை கூழ போகிறதுலாம் நடக்குது. இது வந்து சின்ன, இது பெரிய பெரிய தாற்பயம். சின்ன ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பெண் சிவபெருமானை அடைய வேண்டும் என்று நினைத்து சிவபெருமான் மனைவி மாரியே சிவன் கிட்ட போகிறாங்க. சிவன் அதை கண்டுபிடிச்சி சாபம் கொடுக்குறார்.
நீ யாரும் தீண்டத்தகாத ஒரு கசப்பான மரமாக நீ பூலோகத்தில் அவதரிப்பார்னு கொடுக்குறாரு. அந்த வேப்ப மரம் வளருது. அந்த வேப்ப மரம் அழுது புலம்பி கேட்குது, நான் தங்கள் மீது கொண்ட முகம் இவ்வளோ பெரிய பாவமா அப்படின்னு கேட்டு அழுது புலம்பும் பொழுது சொல்கிற, உன் பெயரிலே ஒரு தமிழ் மாதம் உண்டாகும், உன் மாதத்திலே சிறப்பாக உன்னை வழிபடுவார்கள்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த ஆடி மாதம் வேப்பிலையோடைய தாத்பரியம். ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது, நம்ம ஃப்யூச்சரில் அதை பற்றி பேசுவோம். இப்போது ஆடி மாதம் அம்பாள் வழிபாடு அப்படின்ற ஸ்டேஜுக்குள்ளே வந்திருக்கிறோம். நான் மேடம், நான் இறைவனை 100 இல்லை 200% நம்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு வகுப்பு ஒன்று எடுத்திருந்தேன். அந்த வகுப்பில் திடீர்னு எழுந்து உனக்கு தானே வேணும் உனக்கு தானே வேணும் அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ நான் சொல்லுவேன், இது பாருங்கள், என்கிட்ட நான் குறி சொல்லலை, நான் ஜின்னு வச்சிடல, குறி சொல்லலை, நான் இதெல்லாம் கிடையாது. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நான் இறைவனை நம்புகிறேன், எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு மேலே இருக்க சக்தி என்னை இயக்குதுன்னு நான் நம்புகிறேன், அதனால எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொன்னேன். இன்றைக்கி நான் இந்த இன்டர்வியூக்கு வரும்பொழுது, இன்றைக்கி முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம ஏன் ஆடியை பற்றி பேசுகிறோம், ஏன் அம்பாலை பற்றி பேசுகிறோம், எதனால் இதெல்லாம் நடக்குதுன்னா, இன்றைக்கி முதல் விஷயம், இன்றைக்கி திங்கக்கிழமை, அந்த கிழமைக்கு உண்டான வேலை இன்றைக்கி செய்யுது. 1. 2வது, வரும்பொழுதே நான் முடிவு பண்ணது என்னென்னா, இன்றைக்கி அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன பேசுகிறாங்களோ, என்றைக்குமே கிளாஸில் கூட நான் நோட்ஸ் வச்சுருக்க மாட்டேன், இன்டர்வியூலேயே கூட நோட்ஸ் வச்சுருக்க மாட்டேன், எப்பவுமே எதுவுமே கேட்குற ஸ்பாட்டில் அப்படியே பேசுவேன். இது எனக்கு இறைவன் கொடுத்த வரும். கண்டிப்பாக. ஆனால் இன்றைக்கி எனக்கு தோணுச்சு, அவங்க என்ன வேணாலும் கேட்கட்டும், ஆனால் தாயை பற்றியும் குழந்தையை பற்றியும் நான் பேசணும்னு நினச்சேன். உண்மையா சார்? நினச்சிட்டு தான் மேலே வந்தேன். ஓகே. நீங்கள் அதே கேள்வியே என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா, அம்பாலாக கேட்குறீங்க, நான் தாயாக கேட்குறேன். நான் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் அப்படின்ற பட்சத்தில் பேசணும், கடகராசியை பற்றி பேசணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் வரேன். நீங்களும் அம்பாலை பற்றி கேட்குறீங்க. இது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஆழமான கருத்து சில பேருக்கு போய் டச் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நான் இறைவன் கிட்ட எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கன்றது புரியும். சரிங்களா? இப்போது ஒரு தாய் சொல்கிறா, ஏய் இவர் தாண்டா அவங்க அப்பா அப்படின்னு. அப்பா சொல்கிறார், ஏய் இதாண்டா ஸ்கூலு, இதாண்டா ஸ்கூல் டீச்சரு. ஸ்கூல் வாத்தியார் சொல்கிறார், டேய் இதாண்டா சிவன், இவர் தாண்டா நம்மளை ஆத்தல் கழித்தல் படைத்தல் என சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுடைய அம்சண்டா, இதாண்டா கடவுள்ன்றார். தாய் தந்தையை காட்ட, தந்தை குருவை காட்ட, குரு தெய்வத்தை காட்ட முதல் ஆரம்பித்த இடம் பிள்ளையார் சொல்லி போட்டது தாய் தான். மாதா. நீ நம்புறியோ நம்பலையோ தாயை நம்பிதான் ஆகணும். கண்டிப்பாக. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தாய் சொன்னதால் தந்தையை நம்பியாக வேண்டும். ஆமாம். தந்தை சொன்னதால் குருவை நம்பணும், குருவை சொன்னதனால்தான் தெய்வத்தை நம்புகிறோம். இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. இப்போ எவ்வளோ வலிமையான ஒரு இடம் தாய்ஸ்தான், எவ்வளோ பவர்ஃபுல். அந்த தாய் என சொல்லக்கூடிய கடகத்தில் போய் ஒருத்தருக்கு மாந்தி நின்றுட்டாலோ, ஒருத்தருக்கு சனி ராகுக்கு இது நின்றுட்டாலோ என்ன மாதிரி பாதிப்பு இருக்குன்னு பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த கேள்வியை இப்போ எனக்கு கேட்கும்பொழுது இறைவன் எவ்வளோ தூரம் எனக்கு கனெக்ட் ஆகிருக்காரு அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சரி அப்படியும் பேசலாம் ஓகே அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம டிலே பண்ணி ஆரம்பித்தோம். கண்டிப்பாக சார். நிறைய பேர் இறைவன் கூட கனெக்ட் ஆகாதவங்களாம் தப்பை சரியாக புரிஞ்சுப்பாங்க, சரியை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இதை நான் கற்றுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஒரு சின்ன விஷயத்த ஓகே அதை கற்றுக்கிட்ட பிறகு தான் எனக்கு புரியுது, இந்த இயற்கை சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அது பேராற்றல் புரிஞ்சியது. திடீர்னு ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே நம்ம இப்படி ஸ்டாப் பண்ணி ஆரம்பிக்க மாட்டோமே. இறைவன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஏய் நீ என்னை பற்றி பேச போகிற, நீ எதுவும் ப்ரிப்பரேஷன்லாம் வச்சுருக்க மாட்டேன், நான் சயின்ஸ் சிம்டமாக என்ன உனக்கு சொல்கிறேன்னா அதுதான் நீ பேசி நிற்கிற இத்தனை வருஷமாக, இப்போ ஒரு சயின்ஸ் சிம்டம் காட்டுறேன்டா அப்படின்னு அந்த அம்பாள்லாம் காட்டுற தெரியுமா. ஏய் எந்த ஊரில் கோவிலில் கருவறையில் லைட் இல்லாத அம்பாள் விளக்கில் எறிகிறாரோ அதை தரிசிக்கும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற பலனாய் தெரிவாய்ன்னு அம்பாள் சொல்கிறா. சார் ஒரு மாதிரி இருக்குது சார். இதுதான் உண்மை. அந்த டைம் பேசி எதுக்கு கொடுக்குறாங்க, எதுக்காக, நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்மளை கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆடி மாதத்தை பற்றி பேசிட்டு வரோம். இன்றைக்கி இறைவன் நம்மளுக்கு சொல்கிற நியூஸ் தகவல் என்ன தெரியுமா, அம்பாளிடமிருந்து பரிபூர்ண அருளை நீங்கள் பெற வேண்டும் என்று நினைத்தால் எந்த கோவிலில் கருவறை உள்ள லைட்டு இல்லாமல் விளக்கு மட்டும் எரிஞ்சு அந்த விளக்கோடி வெளிச்சத்தில் அம்பாளின் முகம் தெரிகிறதோ
பா. அந்த அம்பாளை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று நான் சொல்லலை, அந்த அம்பாள் எங்கள் மூலிமா உங்களுக்கு சொல்கிறேன். அதில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் நம்பர் 1. அந்த அம்பாள் கோயில் உள்ள லைட்டு கிடையாது. நான் மேலே ஏறி வந்த உடனே நீங்கள் கொடுத்தது திருவொற்றியூர் வடிவுடையம்மனுடைய குங்குமம். ஆமாம், புரியுதுங்களா? எவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்ற நான் அந்த அம்பாளுக்கு இந்த தொங்கு விளக்கில் தான் அம்பாளை கிட்ட அந்த விளக்க தள்ளி முகத்தை காட்டுவாங்க. காமாட்சி அம்மன் கோயில் உள்ள லைட்டு கிடையாது. இல்லை. கேரளாவில் பகவதி கோயில் எங்கே போனாலும் லைட்டு கிடையாது. உங்கள் ஊரில் ஒரு வேளை லைட் இருக்குது, ஆனால் நாங்கள் போட மாட்டோம், அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா லைட்டே இருக்கக்கூடாது, அந்த லைனே உள்ளே இழுத்துருக்கக்கூடாது. ஓகே. இப்போது சில பேருக்கு சார் நான் பெரிய பலம் போகிறேன், அம்பாள் பெரிய சக்தி வாய்ந்தவள், அங்கே ஆனால் உள்ள லைட் இருக்குது சார், அதனால் அம்பாள் சக்தி இல்லாத போயிடுவாள், அப்படிலாம் கேட்காதுங்க. அது வேற. அம்பாள் பயங்கர அபரைத சக்தி கொண்டவள், பெரியபாளையத்தம்மன். நான் சொல்ல வர விஷயன்றது இந்த இயற்கை நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆடி மாதம் என்பது மிக சிறப்பான மாதம், அதில் எந்த விதமான மாற்று கருத்து. ஆடி என்பது எப்படி உருவானதுன்னா, சிவபெருமானை அடைய ஆடி என்ற ஒரு பெண் சிவபெருமான் மனைவி மாதிரி தோற்றத்தில் போய் மாட்டிக்கிட்டான். அவள் சிவபெருமான் கிட்ட சாபம் வாங்கிட்டான். அவள் வேப்பல மரமாக வளர்ந்து கசந்து நிற்கிறா. அவளுடைய சாப விமோச்சனம் தான் ஆடியை கொண்டார். சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது அந்த அம்பாள் என்ன சொல்கிறேன்னா, லைட் இல்லாத செயற்கையாக லைட் இல்லாத இயற்கையாக ஒளி விளக்கில் நான் எங்கே ஜொலிக்கிறேனோ அங்கே என் பக்தர் வந்து பார்த்தா நிச்சயமாக அவனுக்கு கொடுப்பதை கொடுத்தே தீரும். நம்மளுக்கு இங்கே சொல்லிட்டா. அதை நம்ம 2 கோயில் சொல்லிட்டோம், காஞ்சிபுரம் காமாட்சி, திருவொற்றியூர் வடிவுடையம்மன். இன்னும் உங்களுக்கு பல கோவில்கள் தெரிந்தால் அதை நீங்கள் கமெண்டில் போடுங்க, நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்தந்த ஊரில் சார் எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது, இந்த ஊரில் உள்ள லைட்டே கிடையாது, விளக்க வெளிச்சத்தில் தான் அம்பாள் இருக்கா, நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா அதை பார்த்து பல பேர் பயனடைவாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், சில பேர் வந்து நான் சொல்கிறத அப்படியே கேட்பாங்க. அப்படியே கேட்டவங்க அனைத்து பேருடைய வாழ்க்கையிலும் நான் ரிசல்ட்டை இன்ன வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். நான் என்ன கேட்க சொல்கிறேன்னா, நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும்னு சொல்லலை, ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். மாறலன்னா கேளுங்க, மாறலன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டு பார்த்தாலே மாறிடும். சில கடைகளுக்கெல்லாம் போனால் சார் 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 சாம்பிள் சார் லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஸ்வீட்டை கொடுப்பான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி சாம்பிள் சாப்பிட்டு கம்முன்னு போயிடலான்னா சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவீங்க தெரியுமா? 1 கிலோ ஆர்டர் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வேணாலும் அவங்க விட மாட்டாங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அடைவீர்கள். இது இறைவன் சொல்கின்ற சகுனம் சமீட்சை. சகுன சாஸ்திரத்தை விட வேறு எதுவும் பவர்ஃபுல் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதை தான் நம்ம இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது அம்பாலே வந்து தன் பக்தர்களை வாங்க எவ்வளோ இடங்கள், அதேமாதிரி விளக்கேற்ற எண்ணெய் இல்லாத எவ்வளோ இடங்கள் இருக்கும். இந்த அம்பாள் முகத்தை விளக்கில் கூட காட்ட முடியாத அளவுக்குலாம் அந்த எண்ணெய் வாங்க கூட காசு இல்லாத கோயிலாக இருக்கும். அந்தமாரி கோயிலுக்கெல்லாம் எண்ணெய் வாங்கி கொடுங்க, அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் வந்து உள்ள லைட்டு கிடையாது, விளக்கில் தான் நீங்கள் அம்பாளை பார்க்குறீங்க. யாராக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்துக்குள்ளே இந்த 2 கோவில் தரிசனம் செய்து விடுங்கள். அதை மீறி எனக்கு இந்த கோவில் தெரியும், இந்த கோவிலில் விளக்குல தான் சாமியை பார்க்க முடியும், உள்ள லைட்டு கிடையாதுன்னா அந்த அம்பாளை விட்டு விடக்கூடாது. அதிலையும் குறிப்பாக கேட்குறவங்க நீங்கள் கருப்பு ஆடை அணிந்திருக்கிறீங்க, மேற்கு பார்த்து அமைந்த அம்பாள் எதுவாக இருந்தாலும் பலனை இரட்டிப்பாக தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், எப்பவுமே தெற்கு நோக்கி தானே சார் அம்பாள்? இல்லை, மேற்கு பார்த்து அம்பாள் இருக்காங்க. எல்லா தேவஷனும் எல்லா கடவுளும் இருக்குது, நம்மளுக்கு தெரியல. இப்போது சிவனே வந்து மேற்கு பார்த்த சிவன் இருப்பார் கபாலியில். புரியுதுங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து கிழக்க பார்த்துருப்பாங்க, அம்பாளும் கிழக்க பார்த்துருப்பாங்க. ஆமாம் சார், 2 பேரும் பக்கத்து பக்கத்து சன்னதி. ஆனால் எல்லா கோயிலுமே சுவாமி கிழக்கு பார்த்துருந்தா அம்பாள் தெற்க பார்த்துருப்பாங்க. ஆனால் திருவண்ணாமலையில் அப்படி கிடையாது, 2 பேரும் ஒரே ஈக்குவலாக இருப்பாங்க. 2 பேருமே சுவாமி கிழக்கு அம்பாளும் கிழக்கு. என்ன சார் அதில் சொல்ல வர? அது ஏகப்பட்ட தாத்பரியம் இருக்குது மேடம், ஏகப்பட்ட ரகசியம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா கோயிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்குறோம், சாமிக்கிட்ட இஎம்ஐ பிரச்சனை, லோனு, கடன் இதெல்லாம் அவருக்கு வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எல்லாம் சாமிக்கிட்ட கொடுத்துட்றோம். அது சுவாமி இழுத்துக்கிறார். அதனால தான் அவர் கருங்கல்ல செஞ்சு வச்சுருக்காங்க. கருங்கல் தான் நெகட்டிவ் இழுக்கும். சரிங்களா? இழுத்து 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 அவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாரு. அவர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீக்கிறதுக்கு தான் அபிஷேகம் பண்ணுறோம். புரியுதுங்களா? இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம சொல்லியிருக்கீங்க கிளென்சிங் பண்ணுறோம். சரிங்களா? அந்த கிளென்சிங் பண்ணுறம்போது
சுவாமிக்கு நிறைய என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, எல்லா பிரச்சனையும் இழுத்து கிளென்ஸ் பண்ணுறோம். அந்த கிளென்ஸ் பண்ணுற தண்ணியை பாலை நீங்கள் குடிச்சிட்டு அது வேற பிரசாதம். இதெல்லாம் பேசினா எவ்வளோ விஷயம் பேசலாம் மேடம். இதெல்லாம் இதை வந்து சில பேருக்கு நான் சொல்கிறது திடீர்னு ஷாக்கிங்காக இருக்கும். யோ பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க, என்னையா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் இருக்கும் சில பேருக்கு. ஆனால் நான் சொல்கிற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா கூட உங்கள் உள் மனசாட்சி கேட்டு பாருங்கள். நான் சொல்கிற கான்செப்ட் முதல்ல சரியாக தப்பா? ஏன் அபிஷேகம் பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம்? ஏன் கருங்கல்ல வச்சான்? ஏன் சாய்பாபாவை பளிங்கில் வச்சான்? சாய்பாபா ஒரே இடத்துல தான் கருங்கல்ல இருக்கிறார், சென்னையிலே. அந்த இடத்துல பர்மிஷன் கேட்கறத நான் சொல்லக்கூடாது, சரிங்களா? கருங்கல்ல இருப்பார் ஒரே இடத்துல தான். நீ எங்கே வேணாலும் தரலாம், வேறு எங்கேயுமே கருங்கல் சாய்பாபா கிடையாது. அங்கே ஒரு சாது வாழ்ந்துட்டு இருந்தார், அவர் இல்லை, சரிங்களா? அப்போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் முக்கியமாக, நான் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய மேற்க பார்த்த அம்பாள், தெற்க பார்த்த அம்பாள் வந்து எங்கே இருப்பாங்கன்னா, சுவாமி கிழக்க பார்த்து இருக்கிற கோவிலில் மேக்ஸிமம் அம்பாள் தெற்க பார்த்துருப்பாங்க. கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் இதே எடுத்துக்கோங்க, பாரிஸ் காளிகாம்பாள். ஃபஸ்ட் கிளாஸான தெய்வம், 100%. எந்த திசை சார்? அவங்க மேற்கு. மேற்குங்களா சார்? அப்படியே ராஜராஜேஸ்வரி. ஆமாம். ஓ சரிங்களா? இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. நீங்கள் எந்த திசை என்றாலும் மேற்கு திசையை ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருவொற்றியூர் வடிவடைமன், காஞ்சி காமாட்சி, பாரிஸில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள், இவங்களாம் லைட்டு கிடையாது. லைட் இல்லாமல் இருக்கிற இடத்துல நான் அருள் பாலிப்பேன், அதிகமான வந்து உங்களுக்கு அருளை புரிவேன் என்று இறைவன் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு. ஆமாம். அதே மாதிரி ஆடி மாதம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கூழ் ஊற்றுறேன் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு கூழ் ஊற்றும் போது நீங்கள் வந்து வெஜிடேரியனாக ஊற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படியும் மீறி நீங்கள் வெஜிடேரியனாக கூழ் ஊற்றுறீங்க அப்படின்னா அதை விட ஒரு புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது. உயிர் பலி இடுவது. இப்போ நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், ஏன் வந்து பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்களுடைய வளர்ச்சி, படிப்பு தடை, நோய், வம்பு, வழக்கு அப்படின்னா, அவன் வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்து முதல் பர்த்டே வரும். அவங்க பையன் முதல் பர்த்டேக்கு பல கோழி பல ஆடோடைய ஆயுசை முடிச்சிடறான். நம்மளுடைய குழந்தையோடைய முதல் பர்த்டே அன்னைக்கே அவன் பல கர்மாவை சேர்த்துடுறான். சொல்லும் போதே பயமா இருக்கே சார். பல ஆடுகள் இறந்து போனது தான் உன் பையனுடைய முதல் பர்த்டே, அப்படி தான் சொல்லணும். முதல் பர்த்டேன்னு சொல்லக்கூடாது, பல கோழிகளுடைய இறப்பு தான் உன் பையனுடைய முதல் பர்த்டே, அப்படி சொல்லணும். இப்போது நம்ம இப்படி யோசிக்கணும், கோழிக்கு பர்த்டே, பல குழந்தைகளை கொன்று அந்த கோழி கொண்டாடுது. இப்போ ஒரு தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும்? இது நிறைய பேர் எனக்கு அகைன்ஸ்டாக திட்டினாலும் பரவாயில்ல, கமெண்ட் போட்டாலும் பரவாயில்ல. வள்ளலார் வாழ்ந்த பூமி. நான் நான்வெஜ் சாப்பிட்லன்றதுக்காக உங்களை கம்பல் பண்ணல. வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்மளுக்கு அடி விழுது, ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவில் நான் சொல்கிறேன். பெரிய ஒரு காலேஜ் ஓனரு ஒரு நாள் கிளாஸில் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் முட்டை சாப்பிட்றதே விட்டேன் சார். 5000 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க காலேஜில். அவர் சொல்கிறாரு, காலேஜ் கேன்டீனில் இருக்குது சார். சொல்ல முடியாது, காலேஜ் கேன்டீனே பியூரிஜாக மாறினாலும் மாறும் ஃப்யூச்சரில். அப்போது எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றது தப்பு. இப்போ கூழ் ஊற்றுறோன்ற பேரில் கருவாடு, மீன், முட்டை, அதுவும் கூழ் ஊற்றுற அன்றைக்கி கும்பன்னு ஒன்று போடுவாங்க. ஆமாம். அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அசைவம் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் விருந்து நடக்கும், அப்புறம் சண்டை நடக்கும். நான் தப்புன்னு சொல்ல வரல. உயிர் பலியிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பிரார்த்தனையும் இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு. இல்லை, ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மருவி தானே இப்போ இதை பண்ணுறாங்க. அப்போது அந்த காலத்தில் நம்ம தெய்வங்களுக்கும் ஒரு கருங்கல்லாக வச்சோ இல்லை செங்கல்ல வச்சோ இந்த மாதிரி தான் வழிபாடு. இப்போது அந்த காலத்தில் மேடம் காட்டுவாசிகள் வாழ்ந்தாங்க. ஓகே. குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். இப்போ உயிர் அடித்து பச்சையாக சாப்பிட்டான், அப்புறம் சுட்டு சாப்பிட்டான், அப்படியே மாறிக்கிட்டே வந்து இன்றைக்கி நம்ம வந்து வீகன் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுவோம். ஆமாம் ஆமாம். இல்லைங்களா? தயிர் சாப்பிடாத, பால் ஐட்டம் சாப்பிடாத ஆள்லாம் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜெயின் மதம் தான். கண்டிப்பாக சார். நான் இறைவன் எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று கொடுத்தா அதை ஜெயினில் கொடுத்துடணும். ஒரு எறும்பை மெரித்து விடக்கூடாது என்பதற்காக சூரியன் அஸ்தமனமான பிறகு வெளியே எழுந்து நடக்க மாட்டாங்க, இருட்டில் மெரிச்சிடுவாங்க. மழைக்காலங்களில் பூச்சி பொட்டு அதிகமாக வரும், காலில் பட்டு இறந்துடும்ன்றதுக்காக வெளியே எழுந்து நடந்து வர மாட்டாங்க. செருப்பு போட்டால் ஒரு உயிரை மெரிச்சிட்டா நம்மளுக்கு தெரியாது, கால்னால் நம்மளுக்கு அதை உணர முடியுன்றதுக்காக செருப்பு போட மாட்டாங்க. ஹார்டா நம்ம பேட்டா நல்லா இருக்குமா, மெட்ரோ நல்லா இருக்குமா, ஸ்கெட்சஸ் நல்லா இருக்குமான்னு பார்க்குறோம். நானும் தான் சொல்கிறேன், நானும் மகான் கிடையாது. நிறைய பேர் என் கிளாஸில் வந்து காலில் விடும்போது சொல்லுவேன், நான் மகான் கிடையாது, நான் மனிதன். நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், சம்பாதிக்கிறேன். நான் என்ன கடவுளாக இருந்தால் நான் ஏன் யூடியூப்பில் வர போகிறேன்?
யாரையுமே பார்க்க விரும்ப மாட்டேன். நான் போய் எங்கன்னா மலை அடிவாரத்தில் இருப்பேன். உண்மையிலே கடவுளை உணர்ந்தவன் ஏன் மீடியாவில் வரணும்? புரியுதுங்களா? கடவுளை உணர்வதுன்றது வேறு மேடம். அதெல்லாம் அது வேறு ஒரு சப்ஜெக்ட். இப்போ சொல்கிறேன், கடவுளை அதிகமாக உணர தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள். இப்போல்லாம் நீங்கள் ஆடின்னு கேட்டிங்கன்னா அவன் ஆடி போயிடுவீங்க, அந்தமாரி பேசுவேன். சரிங்களா? அந்த உணர்றதில் அதிகமாக ஆக 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 நம்மளை எல்லாமே அது கம்மி பண்ணிகிட்டே வருது. நிறைய பேர் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கே அவ்வளோ வித்தியாசம் தெரியும் சார். ரொம்ப அப்படியே நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல அப்படியே ஸ்பீடாக அப்படியே டக்குன்னு இருந்த சம்பத் சார் வந்து இப்போ ஒரு ஸ்டெடியாக இல்லை. அந்த இறைவனை உணர உண்மையை உணர எல்லாமே நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம ஒன்றுமே கிடையாது. இறைவன் மனசு வச்சா ஒரு செகண்டில் ஒன்றுமே இல்லாத நம்மளை பண்ணிட முடியும். அந்த ஒரு பேராற்றல் மிகுந்த இந்த உலகத்தில் தான் பெரிய ஆளுன்றது ஒன்றுமே கிடையாது. கொடுப்பதும் அவனே எடுப்பதும் அவனேன்னு புரிஞ்சுக்கிட்டோம். கம்முன்னு இருக்கணும், அவ்வளோதான். கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலையா இன்னும் சந்தோஷம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டேன் இப்போ. அக்செப்ட் ஆகிட்டீங்க. ஆமாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மேடம். அதில் எந்த துளி அளவு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு உணர்தல் வரும்பொழுது தான் இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்குது சுற்றி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எதிராளி பேசுகிறாங்க, அதே கேள்வியை கேட்பாங்க, அதே நிகழ்ச்சியாக நடக்கும். இவ்வளோ சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான மூமெண்ட்டே அது மாறும்ட்டு. ஏன்னா பவர் கட் ஆனதுமே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் விளக்கி சொல்லும்பொழுது எதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து ஒவ்வொரு பதிவிலுமே. இந்த ஆடி மாதத்தில் வந்துட்டு எந்த ஒரு செயற்கை லைட்டும் இல்லாத ஒரு கருவறையில் நிறைய கிராமத்தில் கூட அந்த மாதிரி கோவில் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சு கமெண்ட்லாம் போட்டிங்கன்னா, ஒருவேளை நான் நிறைய ஊர் பயணிக்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும்போது நான் கூட அந்த கோயிலெலாம் போய் பார்த்துட்டு வருவேன். கண்டிப்பாக சார். கருவறையில் செயற்கை லைட் இல்லாத கோவிலில் போய் தரிசனம் செய்ய வேண்டும் என்று நானும் நீங்களும் சொல்லலை, இறைவன் நம்ம மூலிமா மக்களுக்கு சொல்லிட்டான். கண்டிப்பாக சார். இது வந்துட்டு நீங்கள் ஆரம்பித்து சொல்லும்பொழுது ஓகே எங்கேயோ போய் முடிய போதா, என்ன விஷயம் வரப்போகுது அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. ஒரு க்யூரியாசிட்டியில் தான் இந்த கேள்வி. பட் சொல்லும்பொழுது உண்மையாகவே ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிடுச்சு. எதுக்காக இது நடக்குது அப்படின்ட்டு இப்போ தான் தெரியுது.